அடுத்து முக்கியமான ஒரு அறிவிப்பு செய்யணும். என்னென்னு கேட்டால், நேற்று மாதிரி உள்ள அறிவிப்பு தான். இந்த பூஜை போடுறது இதெல்லாம் அந்த உயிரினங்களை தான் நம்ம சாப்பிடக்கூடாது, மற்றது பிரச்சனை இல்லைன்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. இந்த விஷயத்தை என்ன செய்கிறாங்கன்னா, சில பேர் விஷமத்தனமாக சின்ன சின்ன கட்டிங்களை வெட்டி பரப்புகிறாங்க. அது ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம பேசின ஒரு பேச்சு இல்லை. அது 1.25 மணி நேரத்தினுடைய உரை. முதல் நாள் ஒரு 3/4 மணி நேரமும், 2வது நாள் 1 மணி நேரமும், 1.25 10வது நாள் 11வது நாள். நீங்கள் அந்த சர்ச்சையை கிளப்புறவங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டால், இந்த ரீல்ஸ் மாதிரி அனுப்பிவிடுவாங்க. அதை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான கருத்து மாதிரி உங்களுக்கு தோணணும் என்பதற்கு தான் அந்த வேலையை செய்கிறாங்க. கட்டிங் பண்ணி விஷமத்தனமாக என்ன செய்கிறாங்க, ஒரு துண்டை மட்டும் போட்டு ஒரு தப்பான கருத்து வரட்டும் என்று பரப்புகிறாங்க. அது 1.25 மணி நேரத்தில் 2 நிமிஷத்தை வெட்டினா, யாருடைய பேச்சில் வெட்டினாலும் அவங்க விரும்பின கருத்துக்கு வளைச்சிட முடியும். நீங்கள் 1.25 மணி நேரம் எவ்வளோ ஆதாரங்கள் சொல்லியிருக்கிறோம், எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்கிறோம், எதனால் இந்த கருத்தை சொன்னோம் என்பதை நம்ம 1.25 மணி நேரம் விளக்கியிருக்கிறோம். அது 10வது பாகத்தில் ஒரு 15 நிமிஷம் கழித்து ஆரம்பிக்கும். அதையும் நீங்கள் முழுமையாக பாருங்கள். அடுத்த நாள் 11வது நாளில் என்ன செய்யுங்க, முழுசு அந்த ஒரு நாள் முழுசுமே இந்த கருத்து ஏன் சொல்கிறோம் என்பதற்குரிய ஆதாரங்களை சொல்லியிருக்கிறோம். அப்போ யாராவது இந்த சின்ன சின்ன துணுக்குகளை உங்களுக்கு வெட்டி பரப்பினார்கள் என்று சொன்னால், நாம் என்ன சொன்னோம் என்று தெரிந்து கொண்டு நீங்கள் விமர்சனம் பண்ணணும். எல்லாம் ரீல்ஸை பார்த்து தான் விமர்சனம் பண்ணுறாங்க. ரீல்ஸில் அந்த சின்ன துணுக்கை மட்டும் பார்த்து விட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் என்ன செய்கிறாங்க, பரப்புகிறாங்க. அதனால் அதை பற்றி விமர்சிக்கக்கூடியவர்கள் நல்லா விமர்சனம் பண்ணுங்கள். விமர்சனம் பண்ணவர்கள் என்ன செய்யுங்கன்னு கேட்டால், நீங்கள் விமர்சனத்தை வரவே இருக்கிறோம். நம்ம ஆய்வு பண்ணோம்ல, நிறைய விஷயங்கள் நீ புதுசாக ஏதாவது வச்சிங்கன்னா அதையும் ஆய்வு செய்வோம். விமர்சனத்தில் எந்த ஒரு இல்லை. ஆனால் நீங்கள் பாவியாயிடக்கூடாது. நாம் என்ன சொன்னோம்னு தெரிந்து கொண்டு முழுமையாக அறிந்து கொண்டு, என்னென்ன காரணத்தோடு தான் சொல்கிறாங்களா அப்படின்னு விளங்கி கொண்ட பிறகு தான் நீங்கள் விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்படி யாராவது சின்ன சின்ன துணுக்குகளை போட்டு சொல்வார்களே ஆனால், அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய அறிவுரை என்னென்னு கேட்டால், நீங்கள் 10வது நாளும் 11வது நாள் போட்டு தான் பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு வரும். யூடியூப்லாம் போனீங்கன்னா 10வது நாள் வீடியோவும் 11வது நாள் வீடியோ 2 நாளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.25 மணி நேரம் இது சம்பந்தமாக இந்த கருத்தை நம்ம ஏன் சொன்னோம், எந்த அடிப்படையில் சொன்னோம், அதுக்கு ஆதாரமாக என்ன வச்சோம் அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக விளக்கியிருக்கிறோம். அதுகளை ஒருக்கா நீங்கள் பாருங்கள் என்பது தான் அதுக்குரிய பதிலாக இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு மாற்று கருத்து சொன்னீங்கன்னா என்ன செய்ய சரியாக இருக்கும். இப்போ கூட ஒரு 2 பேர் பதில் மாதிரி போட்டிருக்கிறாங்க. பார்த்தா அதுவே நீங்களே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு ஆதாரம் தமாஷை நினைக்கிற அளவுக்கு மறுப்போன்னு சொல்லி ஆதாரம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் எதுவுமே ஆதாரமாக இல்லை. அதுகளேனா நம்ம அந்த கடைசி நாள் கேள்வி பதில் நிகழ்ச்சியின் போது சொல்லிக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் அவங்க ஆதாரம்னு போடுறதுனா என்ன செய்வோம், ஆதாரமற்றது தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம சொன்னதற்கான எதுக்கும் ஒன்றுக்குமே அந்த கேள்விக்கு எந்த ஒரு பதிலுமே இல்லை. அதனால இந்த ரீல்ஸுகளை மட்டும் பார்த்துட்டு முடிவுக்கு வராதிங்க. ரீல்ஸை சின்ன சின்னதை கட் பண்ணி 1 நிமிஷம் 2 நிமிஷம் போடுறாங்கல்ல, அது ஒரு மனுஷனுடைய கருத்தை முழுமையாக சொல்லாது. அதில் நீ அது தவறான கருத்துடைய இடத்த கூட பார்த்து வெட்டலாம். வேறு அர்த்தம் வர்ற மாதிரி எந்த இடத்துல வெட்டினா வேறு அர்த்தம் வரும்னு சொல்லி என்ன செய்யலாம், வெட்டலாம். அந்த மாதிரி வெட்டி சில விஷமிகள் பரப்ப, அதை பரப்பி கொண்டு நம்பிக்கொண்டு என்ன செய்கிறாங்க, சில பேர் பேசுகிறாங்க. 1.25 மணி நேரத்துலையும் பேசிட்டு அதில் உள்ள அவ்வளோ வாதத்துக்கு நீங்கள் பதில் சொல்லணும். நீங்கள் பதில் சொல்வதாக இருந்தால் அதில் எடுத்து வைத்த அனைத்து வாதத்திற்கும் பதிலும் சொல்லணும். உங்கள் தரப்புலேருந்து அதற்குரிய பதிலை நீங்கள் எடுத்து வைக்கணும் என்பதே அது ஒரு தகவலாக சொல்லிக் கொடுக்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.